ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரிக்குரிய நெக்ஸ்ட்டு பேசிக் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஆரியில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச்சஸ் போடணும், நாட் போடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த தடவை நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சில்க் த்ரெட் நார்மலாகவே உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வாங்கிக்கோங்க. ஸோ ஆரியில் ஜரி த்ரெட் வச்சு போடும்போது உங்களுக்கு எப்படி போடுவீங்க அப்படின்னா, சிங்கிள் த்ரெட் இது மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் எடுத்து நம்ம அதை வச்சு போட்டிருப்போம். பட் சில்க் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நார்மல் த்ரெட்டை விட பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா நீங்கள் 2 த்ரெட்டாக எடுக்கணும். அதாவது இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட் எடுத்து அதை கம்பைன் பண்ணி நாட் போட்டு அதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக இந்த த்ரெட்டை எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு இன்னொரு சைடு நீங்கள் அதை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண இந்த சைடில் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னா அது ஜாயின் ஆன மணிக்கு இருக்கும், அதுக்காக தான். இல்லை அப்படின்னா அந்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாட் போட்டு நம்மளுடைய செயின் ஸ்டிச்சஸை போட ஆரம்பிக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச்சஸ் தான் பேசிக் நமக்கு எல்லாத்துலேயுமே. ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் நல்லா போட்டு பழகிக்கோங்க. ஸோ இப்படி போட்டுட்டு எக்ஸஸாக இந்த மாதிரி த்ரெட் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை என்ன பண்ணிடணும் அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஆக்சுவலாக இதில் 2 த்ரெட்டு நம்ம கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சைடு நாட் போட்டு நான் இவ்வளோ நீளமாக எடுத்திருக்கேன், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஜரி த்ரெட்டு போட்ட மாதிரியே தான் இதுக்கப்புறம். பட் இதில் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா, 2 த்ரெட்டையும் ஒரே நேரத்தில் நம்ம மேலே எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது கரெக்டாக அது ஹோல்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய நூல் என்ன ஆயிருன்னா அந்து போயிடும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயும் போல தான் என்ன பண்ணணும், இந்த ஃபிங்கரில் உங்களுடைய தம்பை வச்சு ரொட்டேட் பண்ணி திரும்ப கீழே அதை ஹோல்ட் பண்ணிக்கணும். இது அப்படியேவும் உங்களுடைய ஃப்ரேமுக்கு அடியில் நீங்கள் எந்த இதில் போட போகிறீங்களோ அந்த ஃப்ரேமுக்கு அடியில் போடணும். ஸோ நமக்கு இதுக்கு யூஸ் பண்ண போகிற சேம் நீடில் தான். எந்த நீடில்? நம்பர் 14 தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், 14 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரேமுக்கு பேஸில் வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். ஸோ கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்குள்ள. ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போட்டது இது. அது பக்கத்துலேயே போட்டு காமிக்கிறேன். என்ன பண்ணணும், உள்ளே விட்டு அடியில் உள்ள த்ரெட்டை இழுத்து மறுபடியும் திரும்ப உள்ளே விட்டு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது லைட்டாக டேர்ன் பண்ணி எடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய நீடில் உள்ளே விடணும். விட்டுட்டு கீழே இருக்க த்ரெட்டை நான் எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 2 த்ரெட்டு வந்திருக்கும். இதில் பார்த்தாலே தெரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். திரும்ப அதை நல்லா டைட்டாக கொஞ்சம் ஓரளவு கீழே பிடிச்சிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய நீடில் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கேப் விட்டே போட்டு பாருங்கள். திரும்ப உள்ளே விட்டு கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு லைட்டாக டர்ன் பண்ணி மேலே எடுக்கணும். அவ்வளோதான், இந்த எடுத்தாச்சு. ஸோ அகெயின் உள்ளே பஞ்ச் பண்ணுங்கள், கீழே ரொட்டேட், மேலே லைட்டாக டர்ன் பண்ணி மேலே எடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக போடலாம். நேராக உள்ளே விட்டு கீழே அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஸ்லாண்டிங்கை திருப்பி மேலே எடுக்கணும். திரும்ப அகெயின் உள்ளே விடுங்க, ரொட்டேட், மேலே எடுக்கணும். ஸோ நான் இப்போ திக்னஸ் அந்த லென்த்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா இப்படி நீளமாக போட்டு பழகிக்கோங்க. போட்டு பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு த்ரெட்டு அக்காமல் வரும். இல்லைன்னா நிறைய பேருக்கு உள்ளே விட்டு இழுக்கும் போதேவும் அந்த த்ரெட்டு அந்து போயிடும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 10 தடவைக்கு மேலே அப்படி தான் வரும். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது நூல் அத்து போகாமல் வரும். அதனால் முதல்ல வரல அப்படின்னா ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ நல்லா தள்ளி போட்டிருக்கேன். ஸோ ஜரிக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். சில்க் த்ரெட் இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் குண்டாகவும் தெரியும் அதை விட. ஸோ நம்ம இதை நான் கொஞ்சம் லென்த் அதிகமாக போட்டிருக்கேன்.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இவ்வளோ லென்த்து இருக்கிற மாதிரி போடுறதுனாலும் போடலாம். ஒரு 2-3 தடவை பெருசாக போட்டதுக்கப்புறம் அந்த லென்த்தை குட்டியாகவும் போட்டு பழகிக்கோங்க. ஸோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ திக்னஸ் கம்மியாகவும் நம்ம போட்டு பழகிக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பொடுசாக நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது இன்னும் அழகாக தெரியும். அதனால தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டதுக்கும் இது ஃபஸ்ட்டு போட்ட லைனு செயின் ஸ்டிச்சஸ்ஸு. இப்போ லாஸ்ட்டு போட்டது பாருங்களேன், எவ்வளோ திக்னஸ் கம்மியாக நான் போட்டிருக்கேன் அப்படின்றத. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த செயின் ஸ்டிச்சஸ்லாம் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது. அடுத்து போக போக நான் திக்னஸ் வந்து ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதில் தான் போடணும். அதனால் நல்லா லென்த்தாக போட்டு பழகிட்டு அடுத்து நீங்கள் குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் அந்து போகாமல் வரும். ஸோ இப்போ மேலே எடுக்கும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சாய்க்காமல் எடுங்க. உள்ளே விட்டுட்டு திரும்ப மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தடவை நம்ம போடும்போது உங்களுக்கு போட்டு காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு துணி வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் எப்பயும் போல தான் நீங்கள் எண்ணாட் போட்டுடலாம். நல்லா நீளமாக இழுத்து விட்டுட்டு நம்ம அங்கே போட்ட மாதிரியே தான் கீழே இன்னொருக்கா எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பை பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு கீழே இன்னொரு லூப்பை போடணும். ஸோ போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் இதுக்குள்ளே கூடி அதை இழுத்தோன்னா வந்துடும் எண்ணாட்டு. அவ்வளோதான். ஸோ எண்ணாட் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். முதல் லூப்லேருந்து வெளியே 2வது லூப்பை உள்ளே கூடி விட்டு நம்ம ஃபஸ்ட்டு லூப்பை ஹோல்ட் பண்ணி எடுத்தோன்னா இது மாதிரி எண்ணாட் விழுந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆரி பொறுத்த வரைக்கும் இந்த 2ல உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து எல்லா மற்ற இதையும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போடுறது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுடைய சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் 2 த்ரெட்டாக ஃபோல்ட் பண்ணி போடணும். ஃபோல்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அது அந்து போகாமல் மேலே ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்து போக தான் செய்யும். பட் திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.